போன எபிசோட்ல நம்ம சோலோ அந்த போட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிக்கும் போது அந்த சீனியர் பொண்ணு ஏன் அவன் கிட்ட வந்து இன்னொரு இடத்துல போட்டோ ஷூட் பாக்கி இருக்கு, அது முடிச்சா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல சோலோவை மயக்க மருந்து கொடுத்து ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சே சோலோவை காணுமே நம்ம கிட்டார் அவனை தேடி வர அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த பில்டிங் வந்துடுறான். இப்ப இங்க ரூம்ல ஏன் சோலோ பக்கத்துல பெட்ல வந்து உட்காந்துட்டு அவன் கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டே நான் டேட்டு கூப்பிட்டா என் கூட வரமாட்டேன் நான் சொல்றேன், இந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நானே பாக்குறேன் இப்படி சொல்லிட்டு சோலோவோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ அவன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு சோ அதை வச்சு சோலோவை மிரட்டலான்னு முடிவு பண்ணிருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க கரெக்டா அங்க கிட்டார் வந்துடுறான். கிட்டாரை பார்த்த உடனே யாம் ரொம்ப ஷாக் ஆக சோலோ மயங்கி இருக்கிறத பார்த்து கிட்டார் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. யாம புடிச்சு தள்ளிட்டு இதோட அவன் பக்கத்துல வர வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு யாம மிரட்டி அங்க இருந்து அமிச்சிடுறா. கிட்டார் இப்ப ஓடி வந்து சோலோ பக்கத்துல உட்காந்துட்டு சோலோ நான் கிட்டார் வந்திருக்கேன், நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டே இருக்க சோலோ இந்த ரியாக்ஷனும் இல்லாம படுத்துட்டே இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் அவனை கூப்பிட்டு இருக்க சோலோ ஃபைனலி கண்ணு முடிச்சு பாக்குறான். அந்த மயக்கத்திலயும் கிட்டார் கிட்டார்னு அவனை கூப்பிட்டுட்டே இருக்கான். கிட்டார் இப்ப அவனை கைத்தாங்களா வெளில கூட்டு வர அப்ப ஆப்போசிட்ல காவும் அவனோட ஃப்ரெண்டு வராங்க. என்னாச்சுடா ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க போட்டோ ஷூட்ல யாரோ இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்காங்கடா, இப்பதான் எனக்கே தெரிஞ்ச இவனை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு காவு டாக்ஸினா எதுக்குறா, என்கிட்டதான் கார் இருக்குல்ல நானே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு கைத்தாங்களா சோலோவை கூட்டு போறாங்க 3 பேரும். இப்ப இங்க முன்னாடி நாள் கிம் அந்த பிரிட்ஜ்ல மயக்கம் போட்டு விழுந்தா இல்லையா, அவளை பீச்சு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பான். இப்ப மயக்கம் தெளிஞ்ச கிம் எந்திரிக்க நான் வீட்டுக்கு போனோம் என்னோட தம்பி தனியா இருப்பான் அப்படின்னு சொல்றா. இதுக்கு பீச்சு உன்னால இப்ப எங்கேயும் போக முடியாது கிம், நீ எதனால மயக்கம் போட்டு விழுந்தன்னு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ பர்த் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப உன்னால எழுந்து நடக்க கூட முடியாது, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, உன் தம்பிக்கு ஒன்னாகாது சேஃபா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான். இப்ப இங்க சோலோவெல்லாம் கைத்தாங்களா கிட்டாரோட வீட்டுக்கு கூட்டு வராங்கல்ல, அதை யாரோ மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் ஒரு வழியா செட்டில் ஆக நம்ம கிட்டாரு சோலோ பக்கத்துல உட்காந்துட்டு என்ன சோலோ ரொம்ப டயர்டா இருக்கியா, பசிச்சதுன்னா நம்ம ஏதாவது சாப்பிடலாம், சாப்பாடு இருக்கு வீட்டுல அப்படி டே சோலோ கிட்டாரு சூப்பரா சமைப்பானாமா நாங்களும் சாப்பிடுறோமே அப்படின்னு சொல்ல நம்ம சோலோ டக்குன்னு பொசசிவ் ஆயிட்டு அதெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட்டார் அவன் கிட்ட இவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்டா, சாப்பிட்டாலாம் ஒண்ணும் இல்ல, அது மட்டும் இல்லாம நிறைய சாப்பாடு வேற இருக்கு அப்படின்னு சொல்ல ஃபைனலி சோலோ ஒத்துக்கிறான். இப்படி எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க கேஷுவலா நம்ம காவு அவனும் சோலோவும் அட்டென்ட் பண்ண போற அந்த வாலண்டியர் கேம்பை பத்தி சொல்றான். அப்படியே சொல்லிட்டு கிட்டார் கிட்ட உனக்கு ஓகேனா நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணுடா, இதுக்கு கிட்டாரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, என்னோட ஒர்க் ஸ்கெடியூல் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல இப்ப காவு சிரிச்சுக்கிட்டே சோலோ கிட்ட வந்து டே சோலோ நீ ரொம்ப தனியா இருப்பல அதனால தான் கிட்டாரையும் இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்ல நீ இன்வைட் பண்ணதெல்லாம் போதும் போய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல இதை கிட்டார் கவனிச்சுட்டு அவன் சாப்பிடறது இருக்கட்டும் நீ முதல்ல சாப்பிடு, தட்டுல வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு, இதுக்கு நம்ம சோலோ மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு எனக்கு பசிக்கல போதும் அப்படின்னு சொல்றான். அதே பிற பசிக்காம இருக்கும் இந்த நான் ஊட்டி விடுற சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோலோக்கு ஸ்பூன்ல ஊட்டி விடுறான். காவுக்கும் ஜெடாய்க்கும் ஒரே சிப்பு, அதுவும் காவு சும்மா இருப்பானா, இவ்வளவு நேரம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்த சோலோ அப்படியே கிட்டார பாத்துக்கிட்டே அதை சாப்பிட என்னடா சோலோ இவ்வளவு நேரம் கையெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு கையில சுருக்கேலுக்கு பிடிச்சிச்சா என்ன, இல்லனா சிலர் ஊட்டி விட்டாதான் சாப்பிட வேண்டியதா இருக்கே அப்படின்னு கலாய்க்க கூட நம்ம ஜெடாயும் சேர்ந்து கலாய்க்கிறான். டே காவ் எனக்கும் கையெல்லாம் உடஞ்சிருச்சுடா எனக்கும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்ல உனக்கு இல்லாமையாடா இந்த நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவும் அவனுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்படி பங்கமா 2 பேரும் நம்ம சோலோவா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஃபைனலி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு காவும் ஜெடாயும் அங்கிருந்து கிளம்ப காவு கிட்டார் கிட்ட நாங்க எவ்வளவோ வெயிட் பண்றோம்னு சொன்னோம்டா, ஆனா சோலோ தான் வேணாம்னு சொல்லிட்டான், ஏன்னா எப்படியும் நீ வருவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும், அவனை பத்திரமா பாத்துக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் கார்ல ஏறி கிளம்பலான்னு போக நம்ம காவு டக்குன்னு ஜெடா கிட்ட நீ போடா எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு அது முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஜெடாயும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அந்த கிளம்ப. என்ன விஷயம்னு பார்த்தா பின்னாடியே ஒரு கார் வருது, அதுவும் யாரோட காரு நம்ம ட்ரேக்கோடது. ட்ரேக்கோட காரை பார்த்துட்டு தான் காவ் அங்க வெயிட் பண்ணுவான். ட்ரேக்கும் இப்ப கார்ல இருந்து இறங்கிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுக்க போக காவும் பக்கத்துல நின்னுட்டு உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே நான் இங்க என்ன பண்றேன்ட்டு, உனக்கு இருக்கும் நீ கேட்க மாட்டானா நானே சொல்றேன், சோலோக்கு உடம்பு முடியல அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்த, அப்படியே உனக்கும் ஹெல்ப் தேவைப்படும்ல அதனால தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல ட்ரேக் டக்குன்னு திரும்பிட்டு எனக்கு எல்லாம் இந்த ஹெல்ப் வேணா நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, இப்படி எல்லாம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதாண்டா அப்படியே டெவலப் ஆகும், இங்க பாரு இவ்வளவு ஐட்டம் இருக்கு இதெல்லாம் நீ ஒருத்தனை எப்படி தூக்கிட்டு வருவ, என்கிட்ட கூட நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் 2 ஃபைல் எடுத்து வைக்கிறான் ட்ரேக். இதெல்லாம் பார்த்தா அது இன்னும் அப்படின்னு சொல்ல இருக்கிற ஃபைல் மொத்தமா காவோட கையில அடுக்கி வச்சிடறான். ஏண்டா வையின்னு சொன்னா அதுக்கு நீ இவ்வளவாடா வைப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரேக் பின்னாடியே நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கான். ட்ரேக்கோட ரூமுக்கும் வர அவனும் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து வைக்கிறான். சரி உள்ளதான் கூப்பிட போறான்னு நினைச்சிட்டு உள்ள போக ட்ரை பண்ண உன் வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பு அப்படின்னு சொல்றான் ட்ரேக். என்னது கிளம்பா, டே எனக்கு தாகமா இருக்கு தண்ணியாச்சும் குடுறா அப்படின்னு கேட்க ட்ரேக் உள்ள போயிட்டு கதவு முடிடுறான். டேய் தண்ணி வேணாடா அர்ஜென்ட்டா உச்சா வருது ப்ளீஸ்ரா உள்ள விடுறா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனாலும் ட்ரேக்கு கதவு திறக்கிற மாதிரி இல்ல. இப்ப காவங்களோட பாக்கெட்ல இருந்து ட்ரேக்கோட ஐடி கார்டு எடுத்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க இப்ப நம்ம சோலோட வீட்டுல கிட்டாரு
ஒரு டவல் எடுத்து சோலோவை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். நம்ம எப்பவும் எதிர்பார்த்த சீன் தானே. ஜுரம் வந்தா மாத்திரை போடுறாங்களோ இல்லையோ டவல் எடுத்து தொடச்சு விட்டுறாங்கப்பா. இப்படி தொடச்சு விட்டு அன்பு புரிஞ்சிட்டு இருக்க. இப்ப சோலோ கிட்டார் கிட்ட நீ அந்த வாலண்டரி கேம்ப் கண்டிப்பா வரணும்னு அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட்டார் அவனை பார்த்துட்டு அது நீ எப்படி பிஹேவ் பண்றியோ அதை பொறுத்து இருக்கு. ஒழுங்கா சாப்பிட்டு சீக்கிரம் சரியாயிட்டனா நான் வேணா வரதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு நம்ம சோலோ நீ வேணா பாரு, நீ சொல்றதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு கிட்டார் கண்ணை பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட்டார் எந்த ரிப்ளையும் பண்ணாம அமைதியா இருக்க. அவன் தொடத்தெல்லாம் முடிச்சிட்டு நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு சோலோ அவன் கிட்ட இன்னைக்கு இங்க என் கூடயே தங்க அப்படின்னு கேக்குறான். நான் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரலையே. நீரோட கேர்டேக்கர் ரொம்ப நல்லவங்க, எல்லாரையுமே ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டாங்க. ஆனா சரியான பண வசதி இல்லாதனால அந்த ஆர்ஃபனேஜ க்ளோஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. என்ன தவிர அங்க இருக்கிற எல்லாரையுமே யாரோ ஒருத்தவங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால நான் அந்த ஆர்ஃபனேஜ் இன்சார்ஜ் கூடயே வளர்ந்தேன். அவங்களும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி ஸ்காலர்ஷிப்ல படிக்கவும் ஆரம்பிச்சேன். இதுக்கு சோலோ அவங்கள நீ மீட் பண்ணியா அப்படின்னு கேக்குறான். அவங்க எங்கேயோ டீச்சரா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு வேலை பண்றதுக்கே டைம் சரியா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்கள பாக்கணும்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்கேன். கூடி சீக்கிரம் பாக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப சோலோ அவன் கிட்ட நீ போகும்போது கண்டிப்பா என்னையும் கூட்டு போ. ஏன்னா உன்னை இவ்வளவு ஸ்வீட்டா யாரு வளர்த்தாங்கன்னு நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்லிட்டே சோலோ அவன் கட்ட விரல் எடுத்து நம்ம கிட்டாரோட லிப்ஸ் மேல அப்படியே வைக்கிறான். கிட்டார் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம சோலோவே பார்த்துட்டு இருக்கு. சோலோ கிட்ட வந்து அவனோட கட்ட விரல் மேல கிட்டாரோட லிப்ஸ உரசி உரசாத மாதிரி கிஸ் பண்றான். அதுவும் இந்த டெக்னிக் எதுக்கா, இவனுக்கு இருக்க கோல்டு அவனுக்கு வந்துடாதான். அடங்க அப்பாடே, இங்க அவன் கோவிட் வந்துட்டு 6 அடி தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இங்க என்னடானா கட்ட விரலை வச்சு கோல்டு கண்ட்ரோல் பண்றாங்களாமா. இந்த கோல்டு கண்ட்ரோல் டெக்னிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில நம்ம சோலோவும் கிட்டாரும் லஞ்ச் சாப்பிட வராங்க. அப்ப கிட்டார் அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண அவங்க 2 பேர் ஏதோ ஒரு போட்டோ கிட்டார் கிட்ட காட்டி அவனை பார்க்கும் போதே உன் கண்ணுல அந்த காதல் தெரியுதேடா, இன்னும் எவ்வளவு நாள் மறைக்க போற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார் மழுப்பிடுறான். இப்ப சோலோவும் லஞ்ச் எடுத்துட்டு அங்க வர அவங்க 2 பேர் சிரிக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ சாப்பிடு, அவங்க சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கிட்டாரு. நம்ம சோலோவும் சாப்பிட ஆரம்பிக்க அப்ப தூரத்துல இருந்து யாரோ இவங்கள போட்டோ எடுக்கிற மாதிரி அந்த கிளிக் சவுண்ட் கேக்குது. இத சோலோ கவனிச்சிடுறான். யார் அது அப்படின்னு சுத்தி தேடிக்கிட்டே இருக்க. என்னாச்சு சோலோ, யார தேடுறேன்னு கிட்டார் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறான் சோலோ. இப்ப யூனிவர்சிட்டில இருந்து கிளம்பி சோலோவும் கிட்டாரும் கிட்டாரோட கேஃபேக்கு போக அங்க ஒரு பையன் கிட்டாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையனோட பேரு கே. கிட்டார் கிட்ட வந்து நேத்து எனக்கு காம்படிஷன்ல நீ ஹெல்ப் பண்ணல, அதுக்கு உன்கிட்ட ப்ராப்பரா நேத்து தேங்க்ஸ் சொல்லவே இல்ல, அதனால தான் உன்னை பாக்கலான்னு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நீ பண்ற காஃபி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும், உன் கூடவே ஒர்க் பண்ணி அந்த காஃபி பண்றதை கத்துக்கலாம்னு நினைச்சேன். இப்படி கே கிட்டாரை பார்த்து பேச பேச நம்ம சோலோக்கு அப்படியே பத்திட்டு வருது. என்னது இவன் கூட நீ வேலை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. இப்ப கிட்டார் கே கிட்ட என் காஃபி உனக்கு பிடிச்சிருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என்னால உன்னை இங்க ஹையர் பண்ண முடியாது, ஏன்னா நான் இங்க வேலை மட்டும் தான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த கேஃபேல எந்த வேகன்சியும் இல்ல. எப்படி நம்ம கிட்டார் சொன்ன உடனே நம்ம சோலோ மூஞ்ச பாக்கணுமே. கேவ் அப்படியே நக்கலா பார்த்துட்டு எப்படி பதில் சொன்னா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். கேவும் இதுக்கு சிரிச்சுட்டு வேலை இல்லைன்னா என்ன, அப்பப்ப கஸ்டமரா உன்னை வந்து பாத்துட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாரோட ஷோல்டரை தட்டிட்டு அப்படியே போறான். சோலோக்கு இன்னமும் டென்ஷன் ஆகுது. ஏண்டா இங்க நான் ஒருத்தன் இருக்கேன், என்ன மதிக்காம உனக்கு என்னடா கிட்டார் கிட்ட பேச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். இப்ப கிட்டாரை பார்க்காம செல்லமா கோச்சிக்க கிட்டாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு, டேய் சோலோ கோச்சிக்காதரா, அவன் என்னோட ஃபேக்கல்டி ஜூனியர் அவ்வளவுதான், இப்படி சொல்லிட்டு நம்ம சோலோட கைய பிடிக்க அப்ப மறுபடியும் தூரத்துல இருந்து யாரோ இவங்க 2 பேரை போட்டோ எடுக்கிறாங்க. அந்த கிளிக் சவுண்ட் மறுபடியும் சோலோக்கு கேக்குது. யார் அது அப்படின்னு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறான். என்னாச்சு சோலோ, அடிக்கடி ஏதோ தேடிட்டே இருக்கே, சரி உனக்கு கிளாஸ் ஆரம்பிக்க டைம் ஆகும்ல, கொஞ்ச நேரம் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்ல, சோலோ இதுக்கு காவ் கூட ஒரு பிராக்டிஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நைட் வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்பி வெளில போயிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டும் ஆக நம்ம கிட்டார் சோலோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் ஆயும் அவன் வரலன்னு தெரிஞ்ச உடனே நீ எப்ப வர, உனக்கு பால் சூடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்றான். சோலோ இதுக்கு என்னால இன்னைக்கு வர முடியாது சாரி அப்படின்னு ரிப்ளை பண்றான். அந்த மெசேஜை படிச்சுட்டு கிட்டார் கேஃபேலாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க அந்த கே பையன் வரான். அவன் பாட்டுக்கு நேரா வந்து நீ கேஃபேவை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டு கப் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறான். கிட்டார் இப்ப பொறுமையா அவன் கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க கே, இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த மாதிரி நீயா வந்து வேலை பண்றதை என்னால அலோவ் பண்ண முடியாது. இதுக்கு கே அவன் கிட்ட வீட்டுல கொஞ்சம் பண பிரச்சனை, என்னோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல, எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பாக்கலாம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நீயும் என்ன அவாய்ட் பண்ணேன்னா எனக்கு எங்க போறதுன்னு தெரியல கிட்டார் அப்படின்னு சொல்ல நம்ம கிட்டார் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்கான். சோ அடுத்த நாள் கே அந்த கேஃபேல வேலை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த காஃபி மிஷின்ல எப்படி காஃபி போடணும்னு கிட்டார் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அதை கவனிக்கிறான், மத்த நேரம் ஃபுல்லா நம்ம கிட்டாரையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த கேஃபேல ஆல்ரெடி வேலை பண்ணிட்டு இருக்க பியர் கிட்டாரை கூப்பிட்டு இப்ப எதுக்குறா இவன் இங்க வேலை பண்ண வந்திருக்கான், நம்ம கேஃபேல தான் இப்ப வேகன்சி எதுவுமே இல்லையே, இவனை எப்படி வேலைக்கு வச்ச அப்படின்னு கேட்க இதுக்கு கிட்டாரு அவன் பாவம்
பாவம்டா, ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை போல, நானும் ஹெல்ப் பண்றேனா இப்படி, அதான் இதுல பொசசிவ் ஆகிறதுக்கு என்னடா இருக்கு, என்னோட ஜூனியருக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்க. இப்ப கே ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வந்து கிட்டார் கிட்ட கொடுத்துட்டு, நான் போட்ட ஃபர்ஸ்ட் காஃபி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாரு எனக்கு கொடுக்க. அந்த காஃபி கப்ல பார்த்தா ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு டெக்கரேட் பண்ணிருக்கான். பீர் இதை பார்த்துட்டு நாங்க தான் அப்பவே சொன்னோம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். கிட்டார் ஒண்ணுமே சொல்லாம அந்த கப்பையே பார்த்துட்டு இருக்கா. காலேஜ்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரேக்கும் அங்க வரான். இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, உனக்காக தான் காலையில இருந்து வெயிட் பண்றேன், உன் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வந்த அப்படின்னு சொல்ல, என்னது காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, இனிமேல் இருந்து இங்க எல்லாம் வெயிட் பண்ணாத, வேற எங்கேயா போய் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றான். இதுக்கு காவு திருந்துன்னு முடிச்சுட்டு, வேற எங்கேயா வெயிட் பண்ணா உன்னை எப்படி பாக்குறது, இப்ப நம்ம ட்ரேக் அவன் மொபைல கொடுத்துட்டு, உன்னோட போன் நம்பர் இதுல என்டர் பண்ண, நான் கால் அட்டன் பண்ணலன்னா என் கிளாஸ் ரூம்ல வந்து பாரு, ஏன்னா இத்தனை நேரத்துக்கு என் கிளாஸ் ரூம் ஸ்கெடியூல் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி காவு முடிக்க, சரி சரி சீக்கிரமா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றா. ட்ரேக் இப்ப அவனை பார்த்துட்டு, புசு புசு முயல் குட்டி அப்படின்னு சொல்ல, என்னது புசு புசு முயல் குட்டியா, நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன் அப்படின்னு கேட்க, நான் அதை சொல்லல, உன் பேரே அதான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். காவும் பின்னாடியே போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, இங்க பாரு ட்ரேக்கு, நீ என்ன அடிக்கடி புசு புசு முயல் குட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கியா, நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண போறேன் பாரு, நீயும் என் கூட வாயேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ட்ரேக் இப்ப அவனை பார்த்துட்டு ஃப்ரீயா இருந்தா வரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம காவுக்கு ஆர்வம் தாங்காம, அப்பனா வா இன்னைக்கே போலாம் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், எனக்கு வேற பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி என்ன பிளானா இருக்கும் அப்படின்ட்டு ட்ரேக்க பார்த்துட்டு இருக்க. ட்ரேக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு, என்னோட தம்பியை மீட் பண்ண போறேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க வரான் காவு. இப்ப வேணா, சரியான டைம் வந்தோன்னு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ மத்தியானம் ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேக்குறான் ட்ரேக்கு. ரிஹர்சல்லாம் எதுவும் இல்ல, ஃப்ரீ தான் அப்படின்னு காவு சொல்ல, அப்பனா என் கிளாஸ் ரூமுக்கு வாயே அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா இது, நம்ம ட்ரேக்கு முயல் குட்டிக்கு விழுந்துட்டானா, போக போக அதையும் பார்க்கலாம் மக்களே. இப்ப இங்க கிம்மோட டெஸ்ட் ரிசல்ட்லாம் வர, அதுல அவளுக்கு லங்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தெரிய வருது. சீக்கிரமா இதை ட்ரீட் பண்ணனா மோசமாயிடும் அப்படின்னு பார்த்து சொல்ல, அப்ப கரெக்டா கிம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில ஓடி போயிருவா. பீச்சாவை பின்னாடியே போயிட்டு அவளை பிடிச்சிட்டு, உன்னோட ரிசல்ட் வந்துருச்சு, நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னால வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு, என்னோட தம்பியை போய் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பீச்சு கிட்ட இருந்து ஓடி போக ட்ரை பண்றா. அப்ப கரெக்டா ஒரு நர்ஸ் வந்து பீச்சு கிட்ட, ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க டாக்டர்னு சொல்ல, பீச்சு கிம்ம கையை விட்டுட்டு அந்த பேஷண்ட்டை பார்க்க போயிடுறான். இப்ப இங்க ட்ரேக்கு நம்ம காவன் கிளாஸ் ரூம் கூட்டு வர, ட்ரேக் அவன் கிளாஸ் ரூம்ல எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. ஏன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் அடிதடி பிசினஸ் ஃபேமிலில இருந்து வந்திருப்பான், அதனால எப்பவுமே ட்ரேக்க கொஞ்சம் கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. இத காவும் கவனிக்க, ஏன்னா தினமுமே இப்படிதான் பேசுவாங்களா, இதுக்கு நீ எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்ல, ட்ரேக் இதுக்கு, அதெல்லாம் எனக்கு பழகிருச்சு, நீயும் ஒண்ணு கண்டுக்காத அப்படின்னு சொல்றான். இதுக்கு காவும் அவன் கிட்ட, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா, எனக்கு தான் உண்மை தெரியுமே அப்படின்னு சொல்ல, என்னது உண்மை தெரியுமா அப்படின்னு ட்ரேக் கேக்குறா. உண்மைன்னா லைட்டா தெரியும்னு வச்சுக்கோயேன், அதோட நீ மனசை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சனா, நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ட்ரேக் அவன் தலையில பட்டு நடிச்சிட்டு, தேவையில்லாத விஷயம் எல்லாம் உனக்கு எதுக்கு இப்படி சொல்லிட்டு நம்ம காவை பார்த்து சிரிக்க, காவை ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே டேபிள் மேல சாஞ்சு படுத்துக்கிட்டே ட்ரேக்கோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறான். இத சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பார்த்து கிண்டலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த கிளாஸ் ரூம் முடிய, கிளாஸ் டீச்சர் வந்தும் போயிட்டாங்க. இன்னமும் நம்ம காவை தூங்கிட்டே இருக்கான். என்ன காலேஜ் பாத்தீங்களா மக்களே, நம்ம கிளாஸ்ல நம்ம தூங்கினாலே திட்டுவாங்க, இவன் என்னடானா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு காதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். அந்த கிளாஸ் டீச்சர் ஒண்ணுமே சொல்லாம போறாங்க. நம்ம பிஎல் ஃபேன்ஸ் எல்லாம் எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியவங்க, தாய்லாந்துல ஜாலியா படிச்சுட்டு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன், என்ன குஷியா இருந்திருக்கும்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. அன்னைக்கு நைட்டு நம்ம கிட்டார் சோலோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு மறுபடியும் மெசேஜ் பண்ணி பாக்குறான். சோலோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. என்னாச்சு ரிப்ளை பண்ண மாட்டீங்களான்னு யோசிச்சுட்டே இருக்க, கே அங்க வந்து கிட்டார் கிட்ட, என்னாச்சு கிட்டார், கஸ்டமர் யாருன்னா வராங்களான்னு, யாருக்கோ வெயிட் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட்டாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கெஃபேவை க்ளோஸ் பண்ணும், நான் இங்க கிளீன் பண்ணிக்கிறேன், நீ போய் கிச்சன் கிளீன் பண்ண அப்படின்னு நான் அனுப்பிச்சு விட்டுறான். இப்படி ஒரு வழியா கெஃபேல இருந்து ரெண்டு பேரும் கிளம்ப, நம்ம கிட்டாருக்கு மட்டும் அங்கிருந்து போக மனசே வரல. ஏன்னா ஒரு டைம் முன்னாடி கெஃபே க்ளோஸ் பண்ணி இருந்தாலும் சோலோ வாசல்ல உட்காந்துட்டு இருப்பான். ஒருவேளை இந்த டைமும் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு மறுபடியும் ஓடி போய் கெஃபே வாசல்ல பாக்குறா. அங்க போய் பார்த்தா அவன் எதிர்பார்த்த மாதிரியே சோலோ இல்லாம அங்க இந்த கே பையன் இருக்கா. என்னாச்சு கே, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அது சாவியெல்லாம் என்னோட ரூம்மேட் கிட்ட மாட்டிக்கிச்சு, அவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க போல, எங்க போறதுன்னு தெரியல, அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம கிட்டாருக்கு மனசு கேட்காம கேம ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அவனுக்கு பெட்ஷீட் தலகாணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, நீங்க படத்துக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கே, ஓகே என்னடா, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவன் அந்த பெட்ஷீட் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்க, நம்ம கிட்டாரு மறுபடியும் சோலோக்கு கால் பண்றான். இப்ப ஃபைனலி சோலோவும் கால் அட்டன் பண்ண, என்னாச்சு சோலோ, வேலை அதிகமா இருக்கா, ரொம்ப பிஸியா இருக்கே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா சோலோ. இப்ப கிட்டார் அவன் கிட்ட, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா, இன்னைக்கு கெஃபேல ஒரு புது பையன் வந்தான், இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு சோலோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு காலை உடனே கட் பண்ணிடுறான். என்னாச்சு இவன் ஏன் இப்படி பண்றான்னு கிட்டாருக்கு ஒண்ணுமே புரியாம அமைதியா இருக்கா. இப்ப குளிச்சு முடிச்சுட்டு வெளில வர, இந்த கே ஒரு
கப்புல பாலை சூடு பண்ணிட்டு கிட்டார் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறான். நான் கெஃபேலயே பார்த்தேன், சூடான பால் குடிக்கணும்னு எனக்கு தோணி இருக்கு போல, அதனால டேபிள்ல பால் இருந்துச்சு, சரி நானே போட்டு கொண்டு வந்துட்டேன். நீ எப்பவுமே அடுத்தவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்க, அப்பப்ப உன்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டாரோட கைய பிடிச்சி அந்த பால் டம்ளரை கொடுக்கறான். கிட்டாரும் ஒன்னும் சொல்லாம அந்த கப்பை வாங்கிக்கிறான். இப்ப அடுத்து இங்க கிம்மோட தம்பி ஒரு வீடியோ ஆர்கேட்ல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க. அங்க பீச் வந்து அவன் கிட்ட, நீ தானே கிம்மோட தம்பி, உன்னோட அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு அவன், யாரு நீ, உனக்கு என்ன வேணும், என் அக்கா நல்லதா இருக்கா, அப்படியே அவளுக்கு உடம்பு முடியலனாலும் உனக்கு என்ன பிரச்சனை, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீச் அவன் ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு வெளில எடுத்துட்டு போறான். வெளியில பர்த்தும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கெஃபேக்கு போறாங்க. இப்ப பீச்ச கிம்மு தம்பி கிட்ட, அங்க பாத்தியா உங்க அக்கா இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பண்றது, அவளோட பாதி நுரையீரல் வச்சு மட்டும்தான். இப்ப அவ ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும், ஆனா உன்னை படிக்க வைக்க காசு சேர்க்கணுங்கிறதுக்காக அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. இப்ப மட்டும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், நீ காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அவ இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, தம்பி ஒண்ணுமே சொல்லாம அமைதியா அக்காவே பாத்துட்டு இருக்கான். இப்ப இங்க கெஃபேல நம்ம கிட்டாருக்கு சோலோ ஞாபகமாவே இருக்கு. நீ என்ன பண்றடா, சாப்பிட்டியா, டைம் இருந்துச்சுன்னா கெஃபே பக்கம் வாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. அப்பக்கே கிட்டார் கிட்ட வந்துட்டு, அந்த கஸ்டமர் ஒரு மாதிரி வியர்டா இருக்கான், எனக்கு அவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, கிட்டார் இதுக்கு, கஸ்டமர்ஸ் பத்தி அப்படி தப்பா பேசாத, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். இப்ப கேஸ் ஒன்னு அந்த ஆள் அங்கிருந்து எழுந்து போக அவன் பின்னாடியே இன்னொருத்தனும் போறான். அந்த கேப் போட்ட பையன் யாருன்னு பார்த்தா நம்ம சோலோ. டக்குன்னு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னுட்டு அவன் கையில இருந்து போனை புடுங்கிடுறான். அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா இவனும் கிட்டாரும் மீட் பண்ணிட்டு இருக்கான், அத்தனை போட்டோவும் அதுல இருக்கு. சோ இவ்வளவு நாள் இவன் தான் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். சோலோக்கு இதை பார்த்த உடனே கோவம் வந்துட்டு, எங்க அப்பாக்காக தானே நீ என்னையும் கிட்டாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, நான் கிட்டாரை விட்டு விலகி போனாலும் நீ அவனை விடுறதா இல்ல, இப்படி சொல்லிட்டு இந்த போன் அப்படியே கீழே போட்டு உடைச்சிடுறான். இதுக்கு மேல என்ன ட்ராக் பண்ண வேணாம், நீ அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த ஆளு அங்கிருந்து ஓடிடுறான். இப்ப அடுத்த நாள் கிம்மோட தம்பி அந்த கெஃபேல வந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறான். நீ இதெல்லாம் பண்ற, நீ போய் படி அப்படின்னு சொல்ல, டாக்டர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேனே, நீ இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கோயே அப்படின்னு சொல்றான். இப்ப கிம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பீச்சை பார்க்க வர, பரவாயில்லையே மனசு மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறான் பீச். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், என் தம்பி கிட்ட நீங்க பேசிட்டு அவனை பார்ட் டைமா வேலைக்கு வச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அன்னைக்கு நைட்டு கெஃபேல வழக்கம் போல கிட்டார் சோலோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்காச்சும் வருவானா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க. கே அங்க வந்துட்டு, நீ எப்படியும் இப்ப பால் சூடு பண்ணுவல, அப்படியே எனக்கும் பண்ணி கொடு, நீ என்ன டிஃபரெண்டா பண்ற நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி சொல்ல, நம்ம கிட்டாரும் பாலை சூடு பண்ணலான்னு எடுக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு டைம் சோலோ கிட்ட, நீ ஆர்டர் பண்ண பால் என்னோட கெஃபே மெனுவிலே கிடையாது, ஆனா உனக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு காலேஜ் கொண்டு போய் கொடுப்பால, அந்த விஷயம் இப்ப ஞாபகம் வர, சோலோவை தவிர இது வேற யாருக்குமே செஞ்சு கொடுக்க பிடிக்காம, எனக்கு இப்ப பால் வேணாம், நான் ஹாட் சாக்லேட் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப வேலை எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்பலான்னு கீழே வர, அப்ப கே கிட்டார் கிட்ட வந்துட்டு, என்னாச்சு கிட்டார், கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன் நீ ரொம்ப டல்லாவே இருக்கே, உன் ஃபேஸ்ல இருக்க அந்த சிரிப்பு இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, நீ சிரிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு காஃபி போட சொல்லி கொடுக்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டார் கிட்ட வந்துட்டு அப்படியே ஓரக்கண்ட கீழே பாக்குறான். அங்க நம்ம சோலோ இதெல்லாமே நின்னு பாத்துட்டு இருக்கான். லிட்ரலி முடைச்சிட்டு இருக்கானே சொல்லணும். அட பாவிக்கே, உனக்கு ஏதோ கேஷுவலா கிட்டாரை பிடிச்சிருக்குன்னு பார்த்தா சோலோவே ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றியா நீ, சோலோ இந்த பையில விடாத, இப்படி நம்ம சோலோ டென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்க. சோலோ அடுத்து என்ன பண்ண போறான்னு இனிமேல் பார்க்கலாமா? அண்ட் இங்கயோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோலோ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அதையும் சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சூப்பரான சீரிஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.